நெல்லை அருகே வயலில் பதுங்கியிருந்த கரடியை பிடிக்க வனத்துறையினர் இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே உள்ள ஆயர்குளத்தில் கரடி ஒன்று வயல் பகுதியில் நடமாடிக் கொண்டிருப்பதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் கரடியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது கரடியை பிடிக்க முயன்றபோது மருத்துவர் மீது பாய்ந்த கரடி அவரை தள்ளிவிட்டு பொதுமக்களை தாக்க முயன்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்த பெண் ஒருவரை தாக்கிவிட்டு கரடி காட்டுப் பகுதிக்குள் புகுந்தது. கரடி மீண்டும் வயல்வெளிக்கு வரலாம் என்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே கரடியை பிடிக்க வனத்துறையினர் இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். காலைல மதியம் 1 மணிக்கு தான் அந்த தகவல் வந்தது. தகவல் வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு ஒரு ஏரியா ட்ரேஸ் அவுட் பண்ணி வந்தோம். லாஸ்ட்டில் ஒரு இடத்துல பார்த்தோம். டாக்டர் இருக்காங்க. டாக்டர் மிஸ்டர் முத்துகிருஷ்ணன் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சிறுத்தையும் இதே மாதிரி பிடிச்சவங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ஏற்கனவே சூவில் ஒர்க் பண்ணவங்க. அவங்க அனஸ்தீசியா இது கொடுத்து பார்த்தாங்க. ஒன்று கொடுத்தாங்க. அடுத்து ஏன்னா நிறைய இருட்டானனாலையும் நிறைய முடி அதில் இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் கரெக்டாக செட் ஆகலை. ஒன்று மட்டும் தான் போட்டிருக்காங்க. இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ணி தேடிட்டுருக்கோம். மதியம் இந்த ஊருக்கு வந்துட்டு அரியகுளம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த ஒரு சோழ நாற்றுக்குள்ளே இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன்னா ஃபுல்லாக நாற்றுக்குள்ளே இருந்ததுனால எங்களால் கரெக்டாக அதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. பக்கத்தில் போனோடனே எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அதிலேருந்து ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப தூரம் துரத்திட்டு கடைசியாக இங்கே ஒரு அந்த கோத்திரி புல்லுக்குள்ளே வந்து இருந்துச்சு. அங்கே வச்சுட்டு சரவுண்ட் பண்ணோம். அங்கேயும் இருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு இடத்துல சரவுண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வலை கூண்டு அப்புறம் ரெஸ்கியூ வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணோம். பை த டைம் இருட்டாயிடுச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல வச்சு ஒரு மயக்க ஊசி போட்டோம். அதை வாங்கிக்கிட்டு இருட்டாக இருந்ததுனால தப்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இது நாளைக்கும் தொடரும். கண்டிப்பாக பிடிச்சிருவோன்னு நம்பிக்கை இருக்குது.